அப்படியே அண்ணன் பேசுனதை கேட்டுக்கிட்டே இருந்தபோது அந்த பக்கம் நம்ம அறநிலையத்துறை அமைச்சர் லேசா கிராஸ் பண்ணாவல்ல, ஐயா இந்த மாதிரி அண்ணன் சொல்லுதாக என்ன செய்ய புரியா அப்படின்னு கேட்டதுக்கு அண்ணன் ஐயா என்ன சொல்லுதாங்கன்னா, உங்கள் அண்ணனுக்கு ஒரு வேலையும் இல்லை, அதனால் சடக்குன்னு எங்கன்னா போவார், ஒரு இடத்துல உட்காந்துருக்கும் போது திடீர்னு யோசனை வரும், ஓகே இன்னைக்கு அரசியல் பண்ணுறதுக்கு டாபிக் ரெடி டாப்புன்னு ஏதாவது சொல்லிட்டு போயிடுவார், அதெல்லாம் ஒன்றும் பெருசுப்படுத்தாதே, அதெல்லாம் போடாதே அப்படின்னு ஐயா சொல்லிட்டு போயிட்டார். கரைந்து கொண்டிருக்கின்ற இயக்கமாக இன்றைக்கு அவர் தலைமையில் இருக்கின்ற அந்த இயக்கம் மாறிவிட்டது. அதனால் ஏதாவது ஒன்று இப்படி பேசி தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக செய்கின்ற முயற்சிகள் தான் இது. அதற்காகவே ரூம் போட்டு சிந்திப்பார் என்று நினைக்கின்றேன். தினந்தோறும் வாழ்ந்து மறைந்த தலைவர்கள், இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு பாடுபட்ட தலைவர்கள், இருட்டில் கிடந்த இந்த சமுதாயத்தை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த தலைவர்கள், விடிவெள்ளிகள், பகுத்தறிவாதிகள் போன்றவர்களை கொச்சைப்படுத்தினால்தான் தன்னுடைய பெயர் அடையாளம் காட்டப்படும் என்பதால் இப்படி செய்கிறார். கரைந்து கொண்டிருக்கின்ற அந்த இயக்கத்தை அவர் காப்பாற்றிக் கொள்ளுகின்ற முயற்சியில் ஈடுபட வேண்டுமே தவிர, வாழ்ந்து மறைந்தவர்கள், இந்த நாட்டிற்கு தொண்டாற்றியவர்கள், அவர்களை பற்றி விமர்சனம் செய்வதை நிறுத்திக் கொள்ள வேண்டும்.